வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் முதல்ல இன்றைய நாள் சித்திரை மாதம் 19 வெள்ளிக்கிழமை வள 2025 9:15 வரை சஷ்டி திதி மிள திருவாதிரை நட்சத்திரம் 4 நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் போகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. காலை 6:45 7:30 வரை மாலை 5 மணியிலிருந்து 10 மணி வரை சாங்கப்படி இன்றைய கிரகே சூரியன் ரிஷப கடகத்தில் செவ்வாய்த்தில் புதன் சுக்கிரனுடன் ஆகவும். இன்றைய விசேஷம் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தியும். இன்று என்ன செய்ய? தோட்டம் அமைக்க, முடிக்க, மிருதங்கம் கடல் வழி பயணிக்க நடக்கும். இனியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மக்கில் பேசுவதை விட்டுவிட்டு உறவுகள் மேம்படும். ஆமாம், வந்ததை பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, எதையோ சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, விரிசல்கள் வர ஆரம்பிக்குது. வாயால் பேசுகிறத விட பேசுவீங்க, அடிமனசில் என்ன மறைக்காமல் பேசுவீங்க, உள்ளதை பேசுவீங்க, நல்லதை பேசுவீங்க. அதை தேடி எப்பொழுதுமே சொந்த பந்தங்க எங்கும் எப்பொழுதும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களெல்லாம் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. இதில் இருந்த சின்ன சின்ன ஆசைகள் நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சு, கீழே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அதெல்லாமே இன்னைக்கு இருக்குங்க. அதே மாதிரி இடசியிலேயே சூரியன் உட்கார்ந்து இருக்கிறது களைப்பெல்லாமே இருக்கும். வயசாயிடுச்சோ அப்படின்னு சில நேரங்கள் நினைப்பீங்க. ஆனால் கண்ணாடியில் முகத்தை பார்த்த உடனேக்குமே நாம் இளமை தான் அப்படின்னு சொல்லி அந்யோன்யம் உண்டு. எல்லாம் சேருங்க. 4 கிரகம் ரொம்ப நாள் போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிநாடு வீசா கிடைக்குங்க. எல்லா வகையும் ராசிக்கு ஆதரவாக விலை உயர்ந்த பொருட்கள் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று வேத்துவீங்க. வியாபாரம் இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கும். நம்மிடத்தை செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. மரியாதை ஓங்குங்க. அதே போல் நிம்மதி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரம் மோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரம் 1 மணியிலிருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கு. ரிஷப காலத்தால் வருவதில்லை, காயத்தால் வருவது. ஆமாம், காயங்கள் ஏற்படுத்தின வடுக்கட்ட காயங்களிலிருந்து ஏற்பட்டெல்லாம் உங்கள் மனசில் எப்பொழுதுமே இப்போ கேள்வி கேட்டால் கூட அது படிக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு அச்சு பிசகாமல் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. சிலர் அடிக்கடி பார்த்து கற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருதுங்க. விஐபிகளும் அறிமுகமாகி உதவி செய்யாரிருந்து வந்த ஈகோலாம் நெக்கதாக ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, குடும்பத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. இதுக்குள்ளேயே குரு உட்கார்ந்து இருக்கிறதுனா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடித்துட்டு புதுசு வாங்குவீங்க. புது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல சந்திச்சால இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, நீங்கள் முடித்து காட்டுவீங்க. வியாபாரம் இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் புது வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு அதிகமாக. அதிபதி சனி பகவான் லாப நல்ல பேரு கிடைக்குங்க. பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் சம்பளம் மட்டும் மாறலையேன்னு சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளும் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்த பிடி நல்ல பொதுமான ஜாதகம் கூடி. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவர்களுக்கு மதியம் 1 மணி வரை எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் திடீர் யோகங்கள். மிதுன ராசிக்காரர், வானுக்கு எல்லை இல்லைக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, உங்கள் முயற்சிக்கு எல்லையே இல்லை. ஆமாங்க, முயற்சியுடையார் யார் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து முயற்சியால் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முனைவர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னப்பே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அமைதியாக இருந்தல்லாம் அப்படின்னு நீங்கள் இருந்த முயற்சி பண்ணாலும் ஒருத்துக்குன்னே யாராவது ஏதாவது சின்னதாக கொஞ்சம் முன்கோபம் எட்டி எந்த
காரணத்தை முன்னிட்டு குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லிக்க, ஆறுதலுக்காக கூட சொல்லாதீங்க. பின்னாடி போய் சிரிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கொஞ்சம் இருக்கும். ஏதோ அக்கறையில் கோபத்தில் சொல்கிறாங்கன்னு விட்டு அது மாதிரிலாம் சொல்ல முடியும். இந்த குழுல உழைக்கிறேன், ராப்பகலாக நான் மாதிரி யாராவது உழைக்கிறவங்கள உன் சொந்த சொல்ல முடியுமா, இப்படியெல்லாம் கேட்டுருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் மதியம் 1 மணி சந்திரன் பயணம் செய்கிறதுனால வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1 மணி 4 நிமிடத்திலிருந்து முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வேலை சுமை இன்னைக்கு கொஞ்சம் மிருகசீரிஷம் நட்சத்திரங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன இருக்கும். நேரங்களில் நீங்களே வேலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக ஊழியர்கள் கொஞ்சம் முகம் சுழிவது நல்லதுங்க. இன்றைய தினம் அந்த பாதிப்பிலிருந்து நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை எத்துங்க. இன்றைய நாள் சற்றே நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசிக்காலே வாழ வைப்பு இறைவன், வாழ தெரிந்த மனிதன், விழ வைப்ப. ஆமாங்க, இந்த இலக்குகள் கூடவே இருந்தாலும் அரவணைப்பு கொடுத்து அவர் எல்லோரிடமும் நண்பர்களாக மனசுக்கு சொந்தக்காரர்கள். நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. தைரியஸ்தானத்திலையும் கேது இன்னைக்கு நல்ல விதைங்க. உங்கள் கிடக்கிறதுனால செலவுகள் ஒரு செலவுகளாக இருக்குங்க. பழுதா லேப்டாப் கம்ப்யூட்டர் இதில் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளாக இருந்தால் இன்னைக்கு நீங்கள் சந்திக்கலாங்க. உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. வேணான்னாலும் உங்களை தேடி சிலவங்களும் இருக்குதுங்க. உறவினர்கள் வலிய வந்து பேசுவாங்க, பிடிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதாக பலம் சேர்க்கிற வகையில் உள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கல், சகோதர வகையில் ஒற்றுமை. பெருசாக எதுவும் ஏற்கனவே நல்லா சம்பாரித்து நல்ல வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு தீவிரமாக இறங்குவீங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபம் வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை சுமை இருந்த சின்ன ஆறுதலும் உங்களுக்கு இன்னைக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது மதியம் 1 மணி வரைக்கும் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முழுக்க அற்புதமாக இருக்குது. 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்பதனை மனதில் என்றும் வைக்காதே. யாருக்கெல்லாம் கெடுதல் செய்யக்கூடாது என்பதனை மட்டும் மனதில் நிச்சயமாக நினைத்து வை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எத்தனையோ பேருக்கு உதவுவீங்க, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே சொல்லி காட்ட மாட்டீங்க. ஆனால் யாருக்குமே நாம் கெடுதல் பண்ணக்கூடாது, அதில் முக்கியமாக இவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த கெடுதலுமே பண்ணக்கூடாதுன்னு எப்பொழுதும் மனதிலே ஒரு நல்ல பட்டியலை, எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை படம் பிடித்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறதுனால செலவுகள், அலைச்சல்கள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு பணவரவு உண்டு, உதவி உண்டு. ஆனால் தம்பி தங்கைகள் மூலமாக செலவுகள், அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. யாருக்காவது ஏதாவது உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது, டாக்டர் மருந்து மாத்திரன்னு அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. யோகாதிபதி செவ்வாய் மறைந்து கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சந்திரன் பலமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள்லாம் வருவாங்க. ஆனால் அஷ்டமத்து சரி நடந்துட்டு இருக்கிறதுனால பங்குதாரர்கள் புதுசாக சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையாட்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்துங்க. யாருக்காகவும் முன்பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. மற்றபடி அஷ்டமத்து சனியால் கொஞ்சம் மறதி மந்தமெல்லாம் கொஞ்சம் வரும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணியிலிருந்து நல்ல
நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிரித்த முகம் சில வலிகளை போக்கும், அன்பான வார்த்தை ஆறுதலை தரும், அன்பான பார்வையோ நம் அடிமனசை தொடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க மேலே கோபப்பார்வை பார்க்காம அன்பான பார்வை, அந்த பார்வையாலேயே அரவணைத்து செல்வதோடு மட்டுமில்லாமல் காயப்பட்டு வருபவர்களுடைய காயங்களுக்கு மருந்தாக அன்பான வார்த்தையால் எல்லோரையும் ஆட்டி படைப்பவர்கள், ஆட்கொண்டு ரசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் போகிற இடத்துலலாம் நல்ல பேர், புகழ், கௌரவம் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா தாங்க இருக்குது. எல்லாருமே நம்மளை மதிக்கிறாங்க. காரணம், நாம் இதுவரைக்கும் எல்லார்ட்டையும் உண்மையாக நடந்துக்கிட்டோம். உதவின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்துட்டு இருந்தோம். அதோட பலன் இப்போ எங்கே போனாலும் நமக்கு மரியாதை இருக்குது. மேற்கொண்டு நாம் இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணுங்கிற முடிவுக்கும் வருவீங்க. கண்டகச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரிவுகள், புரிதலில் சின்ன சின்ன தவறுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் சந்தேகத்தால் மனைவி ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த சந்தேகத்தை நீங்கள் உடனே தீர்த்து வைக்கிறது நல்லதுங்க. தள்ளி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் நிச்சயமாக சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் உங்கள் கைக்கு வரும். வியாபாரத்தில் கூட அதாவது புதுமையாக ஏதாவது நம்ம செய்யணும், வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு தள்ளுபடி விற்பனைகள் 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போர்டு வைப்பீங்க. அந்த மாதிரி தள்ளுபடி விற்பனை மூலமாக லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சுமைகள்லாம் சரியாகி இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் பல பெரிய மனிதர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முயற்சியிலால் வரும் பிழையால் எந்த தவறும் இல்லை. ஆனால் பிழை வந்து விடுமோ என்று முயற்சிக்காமல் இருப்பது தான் மிகப்பெரிய பிழையாகும், தவறாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஏதோ என் கடமையை நான் செஞ்சுன்னு இருக்கேங்க, புது முயற்சிகள் ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்துன்னு இருக்கேங்க, அதனால் எல்லாம் கடவுள் பார்த்து பாருங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் புதிதாக முயற்சி செய்யக்கூடியவர்கள், புதிய பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள், புதிய லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்து கிடக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலையே. நாம் நல்லவங்களா அல்லது கெட்டவங்களா, யார் யார் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும். நம்ம மனசுக்கு நம்ம மனசாட்சிக்கு நாம் நல்லவங்க தான். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நம்ம நல்லது தான் செய்துன்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 6ஆம் இடத்துல புதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, வந்தவங்க போனவங்க யாரையுமே நம்பி நாம் இருந்துடக்கூடாது. நம்ம கை தான் நமக்கு உதவுது. எல்லாரும் நான் இருக்கேன் நீ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர கஷ்டம்னு சொன்னால் யாருமே நம்ம பக்கத்தில் ஆறுதலாக பேசுறது கூட இல்லைங்க. இப்போ தான் புரியுது அவங்கவுங்கள
அவங்களும் சுயநலத்துக்காக தான் பழகியிருக்காங்கன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கடினமாக உழைச்சி பெரிய அந்த அதிகாரிகளுடைய மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. சில முக்கிய பொறுப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது, செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் மதியம் 1 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை உறவுகளோடு உண்ணுவதற்கு காக்கை இலக்கணம், தேனீயோ சுறுசுறுப்புக்கும் உழைப்புக்கும் இலக்கணம், நாயோ நன்றிக்கு இலக்கணம். ஆனால் தலைக்கணம் போட்டி பொறாமை முன்கோபம் இதற்கெல்லாம் இலக்கணம் மனிதனாவான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்குது. அவங்கவுங்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வெவ்வேறு மாதிரி தான் யோசிப்பாங்க, வெவ்வேறு மாதிரி தான் நடந்துப்பாங்க. எல்லாரும் நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இப்போது சமீபத்தில் புரிந்து வைத்து கொண்டு தனக்கென ஒரு தனிப்பாதையில் செல்ல தொடங்கி இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி 4 நிமிடத்தோட சந்திராஷ்டமம் முடியுதுங்க. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குது. அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1 மணிக்குள்ளார எந்த ஒரு முக்கிய வேலையாக இருந்தாலும் செய்து முடிச்சுக்கிறது நல்லதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அற்புதமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 1 மணி 4 நிமிடம் வரைக்கும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாயிடுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி அவங்களே வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விறுவிறுன்னு விற்க தொடங்கிடுங்க. வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகளும் சரியாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி இன்றைய தினம் அலுவலகத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. ஆனாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை தன்னைத்தானே வென்றவர்கள் 1000 வீரர்களை வென்றவர்களை விட மேலானவர்களாகிறார்கள். ஆமாங்க, நம்மை நாமே அடக்கி ஆளணுங்க. மற்றவங்க அடக்கிற அளவுக்கு நாம் நடந்துக்க கூடாதுங்க. அதனால தாங்க 4 பேர் பார்த்து நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லிடக்கூடாது. அதனால் நம்மை நாமே வழிநடத்தி கொண்டு போகணும், நம்மை நாமே நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் முன் உதாரணமாக முன்னோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன செலவுகளே அதிகமாகிக்கிட்டே போதேன்னு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கோவப்படுவீங்க. எதையுமே கட்டுப்படுத்த முடியலை, நம்மளை நாம் தான் கட்டுப்படுத்த முடியுது, ஆனால் செலவுகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 4வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து
அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால அங்கங்கே ஓடி அலைய வேண்டியதாக இருக்குது. ஓய்வெடுக்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப அதிக அலைச்சலால் சில நேரம் தூக்கம் இல்லாமலும் போயின்னு இருக்கேன்னு யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாணமும் தள்ளி தள்ளி போயின்னு இருக்குது. காலாகாலத்தில் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா மனசுக்குள்ளார கவலை இல்லாமல் நாம் இருக்கலாமே, சுதந்திரமாகவும் நாம் இருக்கலாமேன்னு சில நேரங்களில் சொல்லிக்கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வெளிவட்டாரத்தில் கௌரவம், ஒரு பக்கம் மரியாதை, இதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகும். எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:04 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். காலையில் நல்லா இருக்குது, ஆனால் மதியம் 1:04 சந்திராஷ்டமம் தொடங்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனாலும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மதியம் 1:04 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனம் நிறைந்த மௌனமும் மலையை தாங்கும் அளவிற்கு பொறுமையும் இருப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். ஆமாங்க, மௌனம் அப்படின்னா சிலர் சில நிமிடங்கள் மௌனமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மனம் நிறைந்த மௌனமாக இருப்பீங்க. அதாவது முழு மனதோடு மௌனமாக இருந்து சில காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. அதே மாதிரி மலையே கவிழ்ந்தாலும் சரி அவர் கவலைப்பட மாட்டாருங்க, அவர் பொறுமையாக தாங்க இருப்பார், அவர் பதட்டப்பட மாட்டாருங்க அப்படின்னு உங்களை பற்றி சொல்லுவாங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு பணம் வர தொடங்கி இருக்குதுங்க. ஆனால் யானை பசிக்கு சோளை புரிகிற மாதிரி ஏதோ வருது, ஆனால் தேவைப்படுற அளவுக்கு வரமாட்டேங்குது. சரி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் செவ்வாய் உங்களை போட்டு குழப்புறாருங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. 8வது பார்வையால் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் செலவு வருது, கெட்ட பேர் வருது, சும்மாவாவது நம்ம மேலே ஏதாவது வீண் பழி சுமத்துறாங்க. இதெல்லாம் சரி வருமா அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோருடைய சொத்து கைக்கு வரும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வலிய பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பாடத்தை விளக்க வகுப்பு எடுக்கலாம், ஆனால் பாசத்தை விளக்குவதற்கு வகுப்பு எடுக்கக்கூடாது. ஆமாங்க, நான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன், இதெல்லாம் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. இதை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தானாக புரிஞ்சிக்கணும், நம்ம அருமையை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பாசத்தை அறிந்து வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய உண்மையாக நடந்துக்கிற விதத்தை புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் சொல்லி நாம் புரிய வைக்கக்கூடாது.
தானாக புரிதல் வர வேண்டும் என்று எங்கும் எப்போதும் சொந்தம் பந்தத்துக்குள்ளார வீட்டுக்குள்ளார அவரவர்களாக கௌரவமாக நடந்துக்கிறாங்களா, அவங்களா பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல பிரபல யோகாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஆனால் 7 சனியில் பாத சனி நடக்கிறதுனால பணம் வருது, ஆனால் பஞ்சா பறந்து போகுது. அடுத்தது உடனே செலவு நிற்குது. அடுத்த செலவுக்கும் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்னது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதோடு மட்டுமில்லாமல் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர்னு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகை நட்டெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க. சொத்து பத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடும். மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் விலகும். அடிமனசை போட்டு அரிச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது இன்றைக்கி சரியாகும். இன்றைய தினத்தில் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரை சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிலருக்கு நாம் வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், சிலருக்கு நாம் வேண்டாவிட்டால் வெல்லமும் கசக்கும். ஆமாங்க, வேலை முடிகிற வரைக்கும் நாம் நல்லவங்களாக தெரியுமோ, வேலை முடிஞ்ச பிறகு நாம் யாரோ அவங்க யாரோ, இதெல்லாம் நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் அப்படியே விழுந்தடித்து ஓடி பேசுவாங்க, பழகுவாங்க. அப்புறம்தான் தெரியும் அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க அப்படின்னு. சரி செய்து கொடுக்கலாம், பாசமாக இருக்காங்களே அப்படின்னு செய்து கொடுத்த பிறகு அப்புறம் அவங்கள நாம் தேட வேண்டியிருக்கும். முகவரியே இல்லாமல் மறைஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளால் வாழ்க்கையில் சங்கடப்பட்டு பல புது பாடங்களை படித்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி தொடங்கி இருக்கிறதுனால கால் வலிக்குது, கழுத்தும் வலிக்குது, சாப்பிட்ட மாதிரி இருக்குது, சாப்பிடாத மாதிரி இருக்குது, சிரித்த மாதிரி இருக்குது, சிரிக்காத மாதிரி இருக்குது. நாம் சந்தோஷமாக இருக்கோமா அல்லது சங்கடமாக இருக்கோமா, நாம் நல்லவங்களா இல்லை நாம் அல்லவங்களா, நமக்கே தெரிய மாட்டேங்குது நாம் யாருன்னு. ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் குழம்பி கொண்டிருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனக்கசப்புகள், கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். தைரியம் இன்றைக்கி மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய நோய் நொடி உபாதைகள்லாம் விலகும். வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வீட்டை விட்டு இடமாற்றமாக வெளியில் போனோம்னா மனசு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு மறுபடியும் வந்த பிறகு ஒரு மாதிரி கனமாக இருக்குது. அதுக்காக தொடர்ந்து வெளியூர்லேயே இருக்க முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வியும் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. முடிஞ்சால் ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு பரிகாரம் அதுதான் நல்லாயிருக்கும். வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும்
நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு பெரிய மகான் குளித்துவிட்டு தன்னுடைய சீடர்களுடன் ஆற்றங்கரையிலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்ல பட்டையாக விபூதி எல்லாம் பூசிக்கொண்டு மந்திரங்களை எல்லாம் ஜெபித்து கொண்டு அந்த மகான் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிரே 5 நாய்களை பிடித்து கொண்டு துர்நாற்றம் வீசக்கூடிய உடம்புடன் எதிரே ஒருத்தவர் கொஞ்சம் வருகிறார். அவரை பார்த்து அவருடைய சீடர்களெல்லாம் நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கரர் அந்த நபரை நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த நபர் சொல்லுகிறார், அழுக்கு துணியுடன் அழுக்கு முகத்துடன் துர்நாற்றத்துடன் இருக்கக்கூடிய அந்த நபர் கேட்கிறார், நான் நகர வேண்டுமா அல்லது என் ஆத்மா நகர்ந்து போக வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆதிசங்கரர், அந்த மகான் வேற யாரும் இல்லை, ஆதிசங்கரர் தான். ஆதிசங்கரர் வந்திருப்பது சிவபெருமானே தான் அப்படின்னு புரிந்து வைத்து கொண்டு அவருடைய கால்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார். அப்போது இறைவன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறத ஸ்ரீ ஆதிசங்கரர் அந்த மகான் தெரிந்து கொண்டாங்க. அந்த மகானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸ்ரீ ஆதிசங்கர ஜெயந்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. கடக லக்னத்திலே அந்த மகான் பிறந்திருக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆதிசங்கர பகவான் அவதரித்திருக்காங்க. இதைத்தான் அதாவது புலிப்பாணி தன்னுடைய பாடலில் சொல்கிறாரு, கேளப்பா ஈரைந்தில் முக்கோள்கள் நிற்குமாயின் சந்நியாசி யோகமடா அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த 3 கோள்களில் ஒரு கோள் உச்சமடைந்தால் அந்த சந்நியாச யோகமானது நிச்சயமாக வருகிறது. ஸ்ரீ ஆதிசங்கர பகவான் ஏகப்பட்ட மடங்களை எல்லாம் நிறுவியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலே சர்வஞான மடத்தையும் பீடத்தையும் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அவங்க போகாத இடங்களே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட மகான், அவங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. எளிய சுரூபம், எங்கு சென்றாலும் நடைதான், எங்கு சென்றாலும் ஒரு ஆத்மார்த்தமான இறை பயணம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மிகப்பெரிய அந்த மகானை நினைத்து இன்னைக்கு நாம் வழிபட்டோம்னா நம்முடைய பாவங்கள் தீருங்க. அதே மாதிரி நான் சொல்கிறதை யாருக்கிட்டுமே நீ சொல்லாத, இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், இந்த மந்திரத்தை நீ யாருக்குமே சொல்லாமல் உன்னுடைய மனசிலேயே நீ தியானம் செய், உனக்கு முக்தி கிடைக்கும், உனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய குருநாதர் ஒரு சீடனுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பெரிய மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். ஆனால் அவரோ எனக்கு மட்டுமே முக்தி கிடைக்க வேண்டுமா, எனக்கு கிடைக்கிற முக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டாமா, ஏழை எளியவர்களுக்கு பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டாமா, அப்படி இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தை நானே வைத்துக்கொண்டு நானே ஜபித்து கொண்டு நானே சுயநலமாக நானே சொர்க்கம் செல்வதில் என்ன பலன், எல்லோருக்கும் அதை தெரிவிக்க வேண்டும், உலக ஜீவத்து ராசிகள் எல்லோருமே அதை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை, அந்த 8 எழுத்து மந்திரத்தை உபதேசித்த ஸ்ரீ ராமானுஜருடைய மிகப்பெரிய அவதார திருநாளாகும் இன்றைய திருநாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்ரீ ராமானுஜர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருங்க. அதாவது வைணவ பீடங்களை எல்லாம் அமைத்தவர் ஸ்ரீ ராமானுஜ பெருமான். அந்த மகானும் இன்றைய தினத்தில் கடக லக்னத்தில் தான் அவதாரம் செய்திருக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குதுங்க. அதனால தான் அந்த மகான் ஏகப்பட்ட நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீண்ட காலம் வாழ்ந்து நெடுநாள் இருந்து இறைவனுடைய எல்லாமல்ல பெருமாளுடைய திருமாலின் திருப்பாத கமலங்களை வேண்டி இருந்து பல பாடல்கள் கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க.
அதே மாதிரி பாகவதங்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. வைணவ சம்பிரதாயங்கள், அந்த வைணவ சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஆதி குருவாக இருந்து வைணவ கோவிலுடைய அந்த பூஜை முறைகளை எல்லாம் நெறிப்படுத்தியும் இருக்காங்க. அந்த நெறிப்படுத்துதலே அந்த மகான் மிகப்பெரிய மகான்க. இந்த 2 மகான்களையும் இன்றைய தினம் நாம் நினைத்து, இன்றைக்கு மட்டுமில்லை என்றைக்குமே தினமும் நாம் நினைத்து வணங்க நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாமே விலகி, கஷ்டங்கள் எல்லாமே விலகி நமக்கு நல்லது நடக்கும். இந்த 2 மகான் பாடல்கள் பாடிய அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களை எல்லாம் சொல்ல நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. அதனால் ஸ்ரீ ராமானுஜ பெருமானையும் ஸ்ரீ ஆதிசங்கர பெருமானையும் நினைத்து வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.